என்ன சாப்பாடு இது? உப்பும் இல்லை காரமும் இல்லை என்று கேட்ட மாமனாரிடம், சாப்பாட்டில் உப்பும் காரமும் இல்லைனாலும் வீட்டில் அரிசியும் பருப்பும் குறையாமையாயிருக்கு. வயசான காலத்தில் வாயை கட்டணும், இல்லைன்னா கண்ட வியாதியெல்லாம் வந்துடும் என்றாள் மருமகள் மஞ்சுளா. அதுக்காக இந்த உப்புமாவை வாயிலேயே வைக்க முடியலாமா? பேசாமல் எனக்கு காலையில் 2 டம்ளர் ராகி கஞ்சி கொடுத்துடுமா, அது போதும் எனக்கு. நான் ஒருத்தி எத்தனை வேலை தான் செய்ய முடியும்? காலையில் ஒரு டிஃபன் பண்ணுறதுக்குள்ளேயே உடம்பு வெளத்து போகுது, இதில் கஞ்சி வேற என்று முணங்கிக் கொண்டே சென்றாள் அவள். ராகவனுக்கு வயது 60. ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். மனைவி ரஞ்சிதம் இறந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ரஞ்சிதம் இருந்த வரைக்கும் பெட்டி பாம்பாய் அடங்கி இருந்த மஞ்சுளா வீட்டு பொறுப்பும் கொத்து சாவியும் அவளிடம் வந்த பிறகு ஆளே மாறிவிட்டாள். மாமனாருக்கு கொடுத்து வந்த மரியாதையோ கழுதை தேய்ந்து கட்டெருப்பான கதைதான். ராகவனோ தன் சிறு வயதில் இருந்தே சாப்பாட்டு விஷயத்தில் குறை கூறியே பழக்கப்பட்டவர். அவருடைய மனைவி எவ்வளவு ருசியாக சமைத்தாலும் நான் ஆண் பிள்ளை என்ற தோரணையில் அதில் ஏதோ ஒரு தவறு கண்டுபிடித்தே பழக்கப்பட்டவர். ஆனால் அவருடைய ஆணாதிக்கமெல்லாம் மருமகளிடம் செல்லுபடியாகவில்லை. மனைவி இருந்தவரை காலையில் எழுந்ததும் காஃபி குடித்துவிட்டு அன்றைய நாளிதழில் ஒரு வரி விடாமல் வாசிப்பது அவர் பழக்கம். அதற்குள் அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு காஃபி அவர் கேட்காமலேயே சரியான நேரத்திற்கு வரும். ஆனால் இப்போதோ, மாமா டிவியில தான் அத்தனை செய்தி சேனல்கள் இருக்கே, பிறகு எதுக்கு பேப்பர் வாங்கணும், வீண் செலவு. இத்தனை வயசுக்கு அப்புறமா பேப்பரை ஒரு வரி விடாமல் படித்து நீங்கள் பொது அறிவு போட்டிக்கா போக போறீங்க என்று பேப்பரை நிறுத்திவிட்டாள் மருமகள். இதை பற்றி தன் மகனிடம் கூறிய போது அவனோ, அப்பா இவ்வளவு சிக்கனமாக சேமித்து வீட்டை பார்த்துக்கிற மருமகள் கிடைச்சிருக்காளேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க, செய்திகளை தொலைக்காட்சி பெட்டியிலேயே பார்த்து கொள்ளுங்க என்று கூறிவிட்டான். சரி என்று அதற்கும் ஒரு மாற்று வழி கண்டுபிடித்தார் ராகவர். அதுதான் தெருமுனையில் இருந்த டீ கடை. காலையில் மருமகள் கொடுக்கும் காஃபிக்காக காத்திராமல் தெருமுனை வரை சென்று டீ குடித்துவிட்டு பேப்பர் படித்துவிட்டு நண்பர்களோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு சரியாக காலை உணவு நேரத்திற்குத்தான் வீட்டிற்கு வந்து சேர்வார். அதற்கும் வசைப்பாடினாள் மருமகள். காலங்காத்தாலேயே எழுந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி போயிடுறாரு, சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டியது. அப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? காலையில் எழுந்து மஞ்சுவுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாதா? அடுத்த நாள் முதல் காலை நேரத்தில் பால் வாங்கி வருவது, மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறி வாங்கி வருவது, பேரனை கொண்டு போய் பள்ளியில் விடுவது என்று சில வேலைகள் ராகவனின் மேல் சுமத்தப்பட்டது. ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது திடீரென்று தலை சுற்றல் வந்து கீழே விழுந்துவிட காய்கறிகள் எல்லாம் சாலையில் உருண்டோடியது. நல்ல வேளையாக கையில் மொபைல் ஃபோன் இருந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சேர்ந்து தண்ணீர் தெளித்து தூக்கி உட்கார வைத்தனர். மோகனுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னார்கள். அவன் வந்து வீட்டிற்கு அழைத்து சென்றான். தலை சுத்துற மாதிரி இருந்தா எங்கேயாவது 10 நிமிஷம் உட்கார வேண்டியது தானே, இப்படியா கீழே விழுறது என்றான் மகன். சாயங்காலத்திற்குள் காலில் வீக்கம் வரவே விளக்கெண்ணெய் தேய்த்து கொண்டு படுத்து கொண்டார். அடுத்த நாள் காலில் நல்ல வலி, காலை நகர்த்தவே முடியவில்லை. வீக்கம் மற்றும் வலி தாங்க முடியவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்றார். எந்த வேலையும் செய்யாம டீ கடையில் போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வரணும் இவருக்கு, அதுக்குத்தான் இத்தனை நாடகம் என்றாள் மருமகள். அதற்குள் ராகவனின் நண்பர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வந்துவிட்டார்கள். என்னப்பா இது, கால் இப்படி வீங்கி இருக்கு, ஃப்ராக்சராக இருக்க போகுது, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போப்பா என்று அவர்கள் சொல்ல வேறு வழியின்றி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிச் சென்றான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் காலில் ஃப்ராக்சர் ஆகியிருப்பதாகவும் வயதாகிவிட்டதால் எலும்பு கூட எப்படியும் 6 மாத காலம் பிடிக்கும் என்றும் மருத்துவர் சொன்னார். ராகவனால் எங்கேயும் வெளியில் போக முடியாத நிலை. அதனால் அவரை தேடி அவருடைய நண்பர்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கினர். இதெல்லாம் மஞ்சுளாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் சொல்கிறத கேளுங்க, கால் சரியாகிற வரைக்கும் அவரை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுடலாம், என்னால் அவரை பார்த்துக்க முடியாது. நீ என்ன பேசுகிற மஞ்சு? அவர் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். அதோட இந்த வீடு அவருடையது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வெளியே போவார்? உனக்கு அவரை பற்றி தெரியாது. சின்ன வயசில் நானும் அம்மாவும் அவர் ஏதாவது பேசினாருன்னா சரிங்கிறத தவிர வேறு பேச்சு இருக்காது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய புராணத்தையே பாடுவீங்க? அது இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு. வீடு எங்கே போயிட போகுது? மெதுவாக ஒரு நாள் வீட்டை அவர் உங்கள் பேருக்கு மாற்றி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம். அவர் நம்ம பையன் அகில் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். அதனால் அகிலை வச்சு நாம் இந்த வீட்டை அவர்கிட்ட இருந்து ஈஸியாக வாங்கிடலாம் என்றாள். அடுத்த 4 நாட்களும் மோகனும் மஞ்சுளாவும் ராகவனிடம் மிகவும் பாசமாக நடந்து கொண்டார்கள். தேவையானதை எல்லாம்
கேட்டு கேட்டு செய்து கொடுத்தார்கள். 4 நாள் விட்டு மெதுவாக முதியோர் இல்லம் பற்றிய பேச்சை அப்பாவிடம் ஆரம்பித்தான் மோகன். அப்பா, மஞ்சுவால பையனையும் பார்த்துக்கிட்டு உடம்பு சரியில்லாத உங்களையும் பார்த்துக்க முடியலை, அதுக்குத்தான் இந்த மாற்று ஏற்பாடு. அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. ஆனால் உங்கள் துரதிர்ஷ்டம், அவங்க உங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க. மகன் அம்மாவை பற்றி சொன்னதும் ராகவனுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. அவருடைய நினைவுகள் இளமை பருவத்திற்கு பின்னோக்கி நகர்ந்தது. மோகனின் தாய் ரஞ்சிதம் ராகவனுக்கு 2ஆம் தாரம். ராகவனின் பேச்சிற்கு மறு பேச்சு இருக்காது. அவருக்கு வேண்டியது எல்லாம் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பாள். நான் செய்த பாவம், கடவுள் அவளை எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு விட்டார் என நினைத்து கொண்டு வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டு, வயதாகி படுத்த படுக்கையாக இருக்கும் காலத்தில் இனி இவர்களிடம் மல்லு கட்டி என்ன சாதிக்கப் போகிறேன் என நினைத்து முதியோர் இல்லத்திற்கு போக சம்மதம் தெரிவித்தார் ராகவன். மோகனுக்கும் மஞ்சுளாவிற்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் பேரன் அகில் மட்டும் அழுதான். தாத்தா, நீங்கள் வேற வீட்டுக்கு போயிட்டா என் கூட யார் விளையாடுவாங்க என கேட்ட மகனை, பக்கத்து வீட்டில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லை என்று சமாதானப்படுத்தினான் மோகன். முதியோர் இல்லத்தில் சேர்ந்ததும் தனிமையிலேயே இருந்தார் ராகவன். யாரிடமும் சரியாக பேசுவது கிடையாது. அவர் கால்களுக்கு பிசியோதெரப்பி கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் டாக்டர் சொல்வதை சரிவர செய்யாமல் புறக்கணித்து, உடல் நிலை மீது அக்கறை காட்டாமல் சரிவர உண்ணாமல் உறங்காமல் இருந்து வந்தார். அப்போது ஒரு தொண்டு நிறுவனத்தின் சார்பாக குடும்பத்திலிருந்து தனித்து விடப்பட்ட முதியோர்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் ஆண்களும் பெண்களும் வந்திருந்தார்கள். அதில் 30 வயது மதிக்கத்தக்க பெண், பெயர் மலர், டாக்டர் சொல்லிக் கொடுத்த பிசியோதெரப்பி சிகிச்சையை செய்யும்படி ராகவனை வற்புறுத்தினார். ஆனால் ராகவனோ அந்த பெண்ணை கோபத்தில் திட்டிவிட்டார். அடுத்த நாள் முதல் அவள் வரமாட்டாள் என்று நினைத்தார் அவர். ஆனால் அந்த பெண்ணோ அடுத்த நாளும் வந்தார். அடம் பிடிக்காதீங்க சார், இந்த எக்ஸசைஸை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எழுந்து முன்ன மாதிரி நடக்க முடியும் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதற்கு ஏற்ப ராகவன் மலரின் அன்பிற்கு கட்டுப்பட்டார். அவள் கூறிய பயிற்சிகளை செய்தார். நேரத்திற்கு உணவு சாப்பிட்டார். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டார். விரைவில் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டானது. தினமும் மாலை நேரத்தில் மலர் அவரை பார்க்க வருவதும், அவரை நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்வதும், அன்றைய நிகழ்வுகளை பற்றி பத்திரிகையில் வரும் செய்திகளை படித்து அதை பற்றி விவாதிப்பது என்று இந்த வாழ்க்கை அவருக்கு ஒரு விதமான அமைதியை கொடுத்தது. ஒரு நாள் மலர் அவரை பார்க்க வரவில்லை என்றாலும் எதையோ இழந்து விட்டதைப் போல, பைத்தியம் பிடித்தவர் போல ஆகிவிடுவார் ராகவன். இதற்கிடையில் அவரை பார்க்க வந்த மகனும் மருமகளும் வந்திருந்தார்கள். அவர்களிடம் ராகவன் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அவர்கள் வரும்போது ராகவனுக்கு புது சட்டை, வேஷ்டி வாங்கி வந்திருந்தார்கள். எனக்கு எதுவும் வேண்டாம், திருப்பி எடுத்துச் செல்லுங்கள் என்றார். அவர்கள் வீட்டை மோகன் பெயரில் மாற்றுவதற்கான பத்திரங்களையும் கொண்டு வந்திருந்தார்கள். இதில் கையெழுத்து போட வேண்டும் என கேட்ட மகனிடம் முடியாது, கிளம்புங்கள் என்று கூறிவிட்டார். கோபத்தில் முகம் சிவந்து போயிருந்தது ராகவனுக்கு. அப்போது அங்கே வந்த மலர், சார் என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க, யார் இவங்க என்றாள். என் மகனும் மருமகளும். ஓ, உடம்பு முடியாத நிலையில உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்த அந்த பிரகஸ்பதிகள் இவர்கள்தானா என்றாள் அவள். பார்த்து பேசுமா, இது எங்க குடும்ப விஷயம், இடையில் நீ யாரு என்றாள் மஞ்சுளா. மலர், நீ சும்மா இரு, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்ன இங்கேயாவது நிம்மதியாக இருக்க விடுங்க, முதல்ல இங்கே இருந்து கிளம்புங்க என்று கையெடுத்து கும்பிட்டார் ராகவன். சார் வாங்க, நம்ம வாக்கிங் போகலாம் என்று மலர் ராகவனின் கையை எடுத்து அவள் தோளில் போட்டுக்கொண்டாள். ராகவன் தன்னுடைய ஃப்ராக்சரான காலை மெதுவாக ஊன்றி நடந்து சென்றார். போகும்போது மலருடன் அவர் நன்றாக பேசி சிரித்து கொண்டு போனதையும் பார்த்ததும் பற்றி கொண்டு வந்தது மோகனுக்கு. ஓ, கதை அப்படி போகுதா, வயசான காலத்தில் சி என்று கணவனும் மனைவியும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். அடுத்த ஒரு வாரத்தில் முதியோர் தினத்திற்கான அங்கு இருந்த முதியோர்கள் வெளியில் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்போது மலரும் ராகவனும் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த மோகனும் மஞ்சுளாவும் அவர்களிடம் வந்தார்கள். மாமா, நீங்கள் இந்த வயசில் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இளமை காலத்தில் 2 பொண்டாட்டி, இப்போ வயசான காலத்தில் 3ஆவதா என்று திட்டிவிட்டு சென்றார்கள். சி, எப்படி நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசிட்டு போகிறாங்கன்னு பாத்தியா மலர்? எனக்காக அவர்களை மன்னிச்சிடு. பரவாயில்லை சார், யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டும். ஆனால் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவை கொடுத்திருக்கார். அதனால தான் நான் உங்களை சந்திக்க முடிஞ்சது. அந்த உறவு புனிதமானது. இது ஒரு நாள் எல்லோருக்கும் புரியும் என்றார் சிரித்து கொண்டே. சார், அது உங்களுக்கு 2 வைஃப்னு சொன்னாங்களே, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? உங்கள் கல்யாண கதையை பற்றி தான் சொல்லுங்களே, கேட்போம் என்றாள் மலர்.
என் முதல் மனைவி பெயர் மரகதம். என் தந்தையின் ஒன்றுவிட்ட அக்கால் மகள். நன்றாக படித்த எனக்கு படிப்பறிவு இல்லாத கிராமத்து பெண்ணை சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று மனம் முடித்து வைத்தார்கள். மரகதம் அன்பானவள், அமைதியானவள், மிகவும் பொறுமைசாலி. என் பெற்றோர்கள் அவளை அன்பாக பார்த்து கொண்டாள். ஆனால் நானோ அவளிடம் ஒரு நாள் கூட அன்பாக நடந்து கொண்டது கிடையாது. அவர் தன் மறந்து போன வாழ்க்கையை நினைவு கூர்ந்தார். என்ன, உனக்கு சமைக்கவே தெரியாதா? இதை மனுஷன் சாப்பிடுவானா? வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார் ராகவன். புளி புதுசு, அதனால் புளிப்பு அளவு தெரியலை. அதனால தான் புளியோட இனிப்பு சாம்பாரில் கொஞ்சம் சாம்பார் இனிச்ச மாதிரி வந்துருச்சு. இதோ இப்போவே கடைக்கு போய் இந்த புளியை கொடுத்துட்டு வேற மாற்றிட்டு வந்துடுறேன் என்றாள் மரகதம். அவர் கூறி முடிப்பதற்குள் சோற்றுடன் சேர்ந்து தட்டு பறந்தது. பட்டிக்காடு பண்ணாட, உன்னை ஏன் தலையில் கட்டி வச்சு நான் உன் கூட காலமெல்லாம் மாரடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க என்று கோபத்துடன் கிளம்பினார் ராகவன். அழகான எலுமிச்சை நிறம், உருண்டையான முகம், அதில் செதுக்கி வைத்ததைப் போல நெற்றி, கண், காது, மூக்கு, செந்நிற உதடுகள், நெற்றியில் சிறிதாய் ஒரு பொட்டு, நடுவகுடில் பெரிதாய் குங்குமம். தன் ஈரமான கூந்தலை தளர்வாக பின்னி மல்லிகை பூச்சூடி புன்சிரிப்போடு இருந்த மரகதத்தின் முகம் சட்டென்று சுருங்கி போய் கண்களில் நீர் கோர்த்தது. திருமணமான நாளிலிருந்தே மரகதம் அதிர்ந்து பேச மாட்டாள், எதிர்த்தும் பேச மாட்டாள். அவளிடம் தவறு இல்லாமலேயே பலமுறை ராகவனிடம் திட்டு வாங்கியிருக்கிறாள். அப்போதும் கண்ணீரை மட்டுமே பதிலாய் கொடுப்பாள். அதற்கு காரணம் அவள் அம்மா திருமணத்திற்கு முன் கூறிய அறிவுரைகள். மாப்பிள்ளை வெளியில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாரு. அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவர் என்ன சொன்னாலுமே நீ தான் பொறுத்து போகணும். அவர் மனம் கோணாமல் நடந்துக்கோ. இந்த அறிவுரைகள் ராகவனுக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மனைவியை குறை சொல்வது, சரியான தத்தி என்பது, மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றும் பாராமல் அவளை அவமானப்படுத்துவது, இந்த மாதிரி நேரங்களில் மரகதம் கூனி குறுகி போய்விடுவாள். நாட்கள் செல்ல செல்ல ராகவன் கூறும் குறைகளையும் படுத்தும் அவமானங்களையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாள் மரகதம். ஒரு சில நேரங்களில் அவன் குறை கூறும்போது நீங்க மட்டும் என்ன எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டா என்று கேட்டுவிடத் தோன்றும். பொது இடங்களில் அவமானப்படுத்தப்படும் போது கொதிக்கும் அவள் மனம் எதிர்த்து பேச நினைக்கும். ஆனால் பேச ஒரு சில நொடிகளும் கூர்மையான சொற்களும் போதும். அதன் பிறகு என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நிதானமாக யோசித்துவிட்டு அமைதியாகி விடுவாள். இது பல பெண்களின் வாழ்க்கைக்கு பொருந்தும். அதனால்தான் ஆணாதிக்கம் இன்னும் தலைவிரித்தாடுகிறது. அன்று காலை ராகவன் செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்தான். கையில் டீ கப்புடன் வந்த மரகதம் டீ கப்பை நீட்டினாள். ஆனால் அன்றைய செய்திகளில் மூழ்கியிருந்த ராகவன் அந்த குறுஞ்செய்தியை முடித்துவிட்டுத்தான் டீ கப்பை வாங்குவான். அதுவரைக்கும் கையில் டீ கப்புடன் மரகதம் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும். என்னங்க என்று மெதுவாக அழைத்தாள் மரகதம். 2-3 முறை அழைத்த பின்பு செய்தித்தாளிலிருந்து முகத்தை எடுத்து அவள் பக்கம் திருப்பியவன் பார்த்த பார்வையிலேயே என்ன கேட்க வந்தோம் என்று மறந்து போனது மரகதத்தில். நாளைக்கு என் அண்ணன் குழந்தைக்கு காதுகுத்து விழா, அதுக்கு நான் என்ன செய்ய என்று சூடாக பதில் வந்தது. போன வாரம் வந்து முறையாக அழைச்சிட்டு போனாங்க. நம்ம போகலைன்னா நல்லா இருக்காதுங்க. ஆமாம், இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். வேணும்னா நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு ஆஃபீஸில் விடுப்பு கிடைக்காது என்று சொல்லிவிட்டான். மரகதத்திற்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அது கிராமத்தில் நடக்கும் விழா என்பதால் சொந்த பந்தங்கள் எல்லோரும் குடும்பத்துடன் வருவார்கள். நான் மட்டும் தனியாக போனால் கேட்பவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. அதோடு அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி என்று எல்லோரிடமும் என்ன சொல்லி சமாளிப்பது? அதோடு அண்ணன் வீட்டு விழாவில் எல்லோரும் ஏதாவது மொய் செய்வார்கள். நான் என்ன செய்வது? தனியாக போவது என்றாலும் பணத்திற்கு இவரிடம்தானே போய் நிற்க வேண்டும். கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்வார். சரி, ஒரு முறை கேட்டுவிடலாம் என்று ஆபீஸுக்கு கிளம்பியவனின் முன்னால் போய் நின்றாள். இன்னும் என்ன என்றான். குழந்தைக்கு ஒரு பட்டுப்பாவாடை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு பணம் வேணும் என்றாள். ஓ, அண்ணனுக்கு தங்கச்சி மொய் சீறு பண்ணணுமா? உங்கள் அண்ணன் உனக்கு என்ன சீறு செஞ்சு கிழிச்சிட்டான்னு நீ என்கிட்ட பணம் கேட்க வந்த? வெறும் பயலுக்கு சீறு வேற என்று முணங்கிக் கொண்டே சென்று விட்டான். இப்போது என்ன செய்வது? எனக்கு சளி காய்ச்சல், அதனால் வர முடியாது என்று சொல்லி இழுத்து போத்தி படுத்து கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்த மாத்திரத்தில் மாமியாரிடமிருந்து ஃபோன் வந்தது. என்ன மரகதம், ராகவனும் நீயும் உங்கள் அண்ணன் வீட்டு காதுகுத்து விசேஷத்துக்கு எப்போ கிளம்பி இங்கே ஊருக்கு வரப்போறீங்க? இல்லை அத்தை, நாங்கள் வரலை. என்னம்மா சொல்கிற, வரலையா? இது உன் அண்ணன் வீட்டு விசேஷம், நீங்கள் 2 பேரும் முன்ன நிற்கணும். இல்லை அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க, அவர் வரலைன்னு சொல்லிட்டார், அதான் நானும் வர முடியாத சூழ்நிலை. என்னம்மா சொல்கிற, ராகவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டானா?
இதை பக்கத்திலிருந்து கேட்ட மாமனார் ரங்கசாமி மருமகளிடம் நடந்ததை கேட்டறிந்தார். ஒரு நாள் அவனுக்கு இருக்கு என்கிட்ட. சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கிளம்பி இங்கே வா, நம்ம போயிட்டு வந்துடலாம் என்றார். சரிங்க மாமா என்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள் மரகதம். நான் தனியாக போவதற்கு பதிலாக அத்தை மாமாவுடன் சேர்ந்து போய்விடலாம், அவருக்கு ஆபீஸில் விடுப்பு கிடைக்கவில்லை என்று கூறி சமாளித்து விடலாம் என்று நினைத்து சமையலறையில் டப்பாக்களில் தான் சேர்த்து வைத்திருந்த பணம் ரூபாய் 350 எடுத்துக்கொண்டு பஸ் டிக்கெட்டு காசு போக மீத பணத்திற்கு ஒரு பட்டுப்பாவாடை வாங்கி கொண்டு கிளம்பினாள். நேராக கிராமத்தில் தன் மாமனார் மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டாள். அடுத்த நாள் அங்கிருந்து மூவரும் கிளம்பி விசேஷத்திற்கு சென்றார்கள். மரகதம் உன் புருஷன் வரலியா என்று கேட்டவர்களிடம் அவள் மாமியாரே முந்திக்கொண்டு, ராகவனுக்கு ஆஃபீஸில் வேலை அதிகம், ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு, அவன் அங்கே இங்கே நகர முடியாது என்று கூறி சமாளித்தாள். காது குத்தி விழா முடிந்ததும் உறவினர்கள் பணக்கட்டுக்களையும் தங்க நகைகளையும் அவரவர் பெயர்களை பதிவு செய்து மொய் எழுதினர். வெறும் பட்டுப்பாவாடையை எப்படி கொடுப்பது, கடைசியில் கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவளின் கையில் ஒரு சிறிய நகைப்பெட்டியை கொடுத்தார் மாமனார். இந்தாம்மா, இதில் 2 பவுன் தங்க சங்கிலி இருக்கு, இதை ராகவன் மரகதம்னு சபையில் சொல்லி மொய் எழுதி குழந்தை கழுத்தில் உன் கையால் போட்டு விட்டுடு என்று மாமனார் சொன்னதும் அவள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அன்றிலிருந்து அத்தை மாமாவாக இருந்த ராகவனின் பெற்றோர்கள் அவளுக்கு தந்தை தாயாக தெரிந்தார்கள். மரகதம் ராகவனை சகித்து கொண்டு வாழத் தொடங்கினாள். சமைக்கும் சமையலில் குறை, துணி துவைத்தால் அதிலும் குறை என்று பிடிக்காத மனைவியின் கைப்பட்டால் குத்தம், கால்பட்டால் குத்தம் என்பது போல அவளிடம் எப்போதும் சிடுசிடுவென இருக்கும் ராகவனின் போக்கு மரகதத்திற்கு கண்ணீரையே வரவழைத்தது. ஒருமுறை ராகவனுடன் வேலை செய்யும் நண்பர் ஒருவரின் குழந்தைக்கு பிறந்த நாள் விழா ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. எல்லோரும் குடும்பத்துடன் வர வேண்டும் என்று நண்பன் வேண்டுகோள் விடுத்ததால் வேறு வழியின்றி மரகதத்தையும் உடன் அழைத்து சென்றான். பிறந்த நாள் விழாவில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியே வட்ட மேஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அங்கு ஒரு பிரபலமான பாடகரின் பாட்டு கச்சேரியும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதை ரசித்தபடியே உணவுகளும் அவரவர் மேஜைக்கே வந்தது. பாட்டை ரசித்தபடியே அங்கு கவனத்தை வைத்து கொண்டு உணவை பரிமாறப் போன மரகதம் பக்கத்தில் இருந்த ஜூஸ் டம்ளரை கவனிக்க தவறியதால் ஜூஸ் டம்ளர் கவிழ்ந்து ஜூஸ் மேஜையில் கொட்டியது. அது வழிந்து ராகவனின் இஸ்திரி போட்ட உடையில் சிந்தியது. உடனே அவனுக்கு வந்தது கோபம். ஐயோ மன்னிச்சுக்கோங்க என்று பக்கத்தில் வந்து அவன் சட்டையில் இருந்த ஜூஸை துடைக்க முயன்றவளின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான். மங்கலான வெளிச்சத்தில் பாட்டு இசை என்று பெரிய சத்தமாக இருந்ததால் அவன் அடித்த சத்தம் அவர்களை சுற்றி இருந்த பக்கத்து 2 டேபிளில் இருந்தவர்களுக்கு மட்டுமே கேட்டது. அவர்களின் முன்னால் கேவலமாக போய்விட்டது மரகதத்திற்கு. கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடி அவள் கன்னங்களை ஈரப்படுத்தியது. சேலை முந்தானையில் கண்ணீரை துடைத்து கொண்டு தட்டில் இருந்த உணவை தூரமாக தள்ளி வைத்துவிட்டு பசி பசி என்று புலம்பும் தன் வயிற்றை தண்ணீர் குடித்து சமாதானப்படுத்தினாள். சரியான கிராமத்துக்காரின்னு நிரூபிச்சிட்ட. பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூடவா உனக்கு தெரியாது? சாப்பிடுறதுக்கு அப்படி என்ன அவசரம்? காஞ்ச மாடு கம்பள பூந்த மாதிரி. அவன் நாக்கில் தேல் கொடுக்குதான் இருக்க வேண்டும். வார்த்தைகள் ஈட்டி போல குத்தியது. பின்னர் எழுந்து சென்று தன் உடையின் கரையை துடைத்து விட்டு வந்து எதுவும் நடக்காதது போல் உணவை சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். நீ சாப்பிடவில்லையா என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அன்றிலிருந்து மரகதத்தை எங்கும் வெளியில் அழைத்துச் செல்வதை தவிர்த்தான். நாட்கள் ஓடியது. பகலில் இருக்கும் ஆண்களின் ஆணாதிக்கம் இரவில் தட்டு தருமாறும்படி வைத்திருக்கிறான் அந்த இறைவன். அதற்கு ராகவன் மட்டும் விதிவிலக்கா என்ன? அடுத்த ஓரிரு வருடங்களில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மரகதத்திற்கோ அளவில்லா மகிழ்ச்சி. இப்போது மரகதத்திற்கு ஆறுதல் அந்த குழந்தைதான். குழந்தை பிறந்த பிறகு ராகவனின் அப்பாவும் அம்மாவும் அவர்களுடனே வந்து தங்கிவிட்டார்கள். மரகதத்தின் சந்தோஷம் 1 வருடம் கூட நிலைக்கவில்லை. குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு வைரஸ் காய்ச்சலினால் குழந்தையால் நடக்க முடியாமல் போனது. இடது கால் சூம்பி போனது. ராகவனுக்கும் மரகதத்தையும் பிடிக்கவில்லை. ஊனமாக பிறந்திருந்த தன் குழந்தையையும் பிடிக்கவில்லை. வீட்டிற்கு வருவதை தவிர்த்து வெளியில் சுற்றினான். தட்டி கேட்ட அப்பா அம்மாவையிடம் சண்டை போட்டான். உங்களால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று கூறி இவளை என் தலையில் கட்டினீர்களோ, அப்போதே என் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தொலைந்து விட்டது. சொந்தத்தில் திருமணம் செய்ததால் தான் குழந்தைக்கு ஊனம் ஏற்பட்டுவிட்டது என்று அவர்களிடம் வாக்குவாதம் செய்தான். ராகவனின் பெற்றோர்கள் ஊமையாகி போனார்கள். சிறிது நாட்களில் மரகதத்தை விவாகரத்து செய்வதாக கூறினான் ராகவன். மரகதம் அழுது தீர்த்தாள். நீங்க இல்லாம இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தனியா என்னங்க செய்வேன் என்று கண்ணீர் வடித்தாள்.
நடப்பது புரியாத கைக்குழந்தையோ தன் பெற்றோரை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தது. ராகவனின் பெற்றோர்கள் தடுத்தனர். ஆனால் அவன் மனம் மாறவில்லை. சரி, இனி உங்கள் விருப்பம் என்று விரக்தியில் குழந்தையை எடுத்துக்கொண்டு எங்கேயோ சென்று விட்டாள் மரகதம். அதற்கு பிறகு அவள் யார் கண்ணிலும் படவே இல்லை. எங்கு சென்றால் என்ன ஆனாள் என்று தெரியவில்லை. ராகவனோ ரஞ்சிதத்தை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொண்டான். ரஞ்சிதத்திற்கும் மரகதத்திற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. அவளும் குணவதியே. ராகவனின் ஆணாதிக்கத்தை பொறுத்து கொண்டாள். அவர்களுக்கு பிறந்த மகன் மோகன். மோகன் பிறந்த சில வருடங்களில் ராகவனின் தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். ஆண் பிள்ளை பிறந்த சந்தோஷத்தில் அவனை பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். ஆனால் அவனோ இன்று என்னை கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் கேட்டுவிட்டான் என்று ராகவன் தன் கதையை சொல்லி முடித்ததும் அவர் வேதனையில் விசும்பிக் கொண்டிருந்தார். மலரின் கண்களிலோ கண்ணீர் அணை கட்டி நின்றது. ராகவனை பற்றியும் மலரை பற்றியும் சேர்த்து வைத்து தகாத உறவு என்று பேசிய மகனும் மருமகளும் மாதம் முதியோர் இல்லத்திற்கு கட்டும் பணத்தை நிறுத்திவிட்டனர். பணம் கட்டாததால் இல்லத்திலிருந்து காலி செய்யுமாறு மேலாளர் கூறினார். அடுத்த 2 மாதங்கள் மலர்தான் இல்லத்தின் மாதத்தொகையை கட்டினாள். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் எங்கேயோ கோயில் குளம்னு போய் உட்கார்ந்துக்கிறேன். நான் செய்த தவறுக்கு அப்போதாவது பிராயச்சித்தம் கிடைக்கட்டும் என்றார் ராகவன். அடுத்த ஒரு சில மாதங்களில் மோகனும் அவன் மனைவியும் மீண்டும் ராகவனை சந்திக்க வந்தனர். அப்போது அவர் மலருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். ஓஹோ, இன்னும் நீங்க இவளோட சகவாசத்தை விடலை போல இருக்கே. சதிகாரி என்ன வேலை செஞ்சிருக்கா பாரு. நாங்கள் கடைசியாக கேட்குறோம், வீட்டை எங்களுக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? ராகவன் பதில் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் அங்கேயே நின்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டு தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்ற கோபத்தில் அங்கிருந்து கிளம்பினார்கள். அடுத்த 2 மாதங்கள் சென்றது. மலர் தினமும் வந்து ராகவனுடன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். சார், நீங்கள் இன்னும் ஏன் இங்கே தனியாக இருக்கணும்? நான் தான் இப்போ உறவுன்னு சொல்லிக்க இருக்கேன்ல, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள். உன் வீட்டுக்கா? வேண்டாம், இப்போவே இந்த உறவுக்கு பேர் வைக்கிறாங்க. என் மகனும் மருமகளும் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாமே காலில் சலங்கியை கட்டிவிட்ட மாதிரி ஆயிரும். சார், அவங்க கண்டு நம்ம எதுக்கு பயப்படணும்? வயசான காலத்தில் பெற்றவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறது பிள்ளைங்களோட கடமை. ஆனால் அவங்க அதை செய்ய மறந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு உங்களை கேள்வி கேட்குற உரிமை கிடையாது. யாரை பார்த்தும் பயப்படாமல் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ராகவன் சாரா இப்போ பெத்த பையனையும் மருமகளையும் பார்த்து பயப்படுறது என்று சொல்லி சிரித்தாள் மலர். வயசான காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு விட்டு பேச ஒருத்தர் வேணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிறவங்களோட நீங்கள் இருக்கணும் என்றார். நாளைக்கு சாயங்காலம் இல்லத்தை வெக்கெட் பண்ணிவிட்டு உங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிடுங்க என்று கூறிய மலரிடம், இல்லைம்மா, எனக்கு ஒரு தனி வீடும் வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடு. என்ன நானே பார்த்துக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு? நீங்கள் என் வீட்டிலேயே தங்கிக்கலாம். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டில் இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு அரசாங்க உத்தியோகம். அதனால் இங்கே வந்து தனி வீடு பிடிச்சு தங்கி இருக்கேன். நீங்கள் என் கூடவே தங்கிக்கலாம். நீங்கள் இருந்தால் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறி சென்றாள். அன்று இரவு ராகவனுக்கு தூக்கமே வரவில்லை. இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு சிறு வயது பெண் இருக்கும் வீட்டில் நான் போய் தங்கினால் எப்படி? அவள் எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பார்ப்பவர்கள் ஏதாவது தவறாக புரிந்து கொண்டு விட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கையே போய்விடும். அடுத்த நாள் மலர் வருவதற்கு முன்பாகவே மூட்டை முடிச்சுக்களை கட்டி கொண்டு எங்காவது சென்றுவிட வேண்டும் என நினைத்து கொண்டார். இல்லத்தில் எல்லோரிடமும் நான் என் வீட்டிற்கே திரும்பச் செல்கிறேன் என்று கூறிவிட்டு கையில் துணிப்பையை எடுத்துக்கொண்டு கால்பான போக்கில் நடந்தார். சிறிது தூரம் சென்றவர் பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருப்பதை கவனித்தார். பசிக்கு வயிறார உணவருந்திவிட்டு வந்தவருக்கு உடல் அசதியாக இருந்தது. கோயிலுக்கு வெளியில் இருந்த அரசமர நிழலில் தன்னுடைய துணிப்பையை தலைக்கு வைத்து கொண்டு படுத்தார். கண் விழித்து பார்த்தபோது கும்மிருட்டு. அதே மரத்தடியில் 1-2 பிச்சைக்காரர்களும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். மலர் வந்து தன்னை தேடியிருப்பாள். பாவம் அந்த பெண், நான் அவளிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் என்று ஒரு சில நிமிடங்கள் யோசித்தவர் திரும்பவும் கண்ணயர்ந்தார். காலை 5 மணிக்கே கோயில் திறந்தார்கள். மக்கள் சாமி தரிசனத்திற்காக வரத் தொடங்கினார்கள். மரத்தடியில் தங்கள் காலணிகளை கலட்டிவிட்டு சென்றவர்கள் சாமி தரிசனம் முடித்து திரும்பி வந்து காலணிகளை அணைந்து கொண்டு அங்கு அமர்ந்திருந்த ராகவனுக்கு பக்கத்தில் சில்லறைகளை போட்டுவிட்டு சென்றார்கள். எனக்கு இந்த தண்டனை வேண்டும் தான். நான் என் மனைவியை மதிக்காமல் அவளை குறை கூறி கேவலப்படுத்தியும் வீட்டை விட்டு துரத்தி அடித்தேன். இப்போது நானும் வீடு வாசல் இன்றி கேவலப்படுத்தப்படுகிறேன் என்று கண்ணீர் விட்டார் ராகவன். சார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இது என்ன கோலம் என்று கேட்ட
தனக்கு பரிச்சயமான குரல் வந்த திசையை நோக்கினார் ராகவன். அங்கு நின்று கொண்டிருந்தது மலர்தான். நீங்க எதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அவள் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். 2 படுக்கை அறைகள் கொண்ட வீடு. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? உள்ள வாங்க, இது சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். நீங்கள் முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டீ போடுறேன் என்று சமையல் கட்டுக்குள் சென்று ராகவன் குளித்து வருவதற்குள் 2 கப் டீயுடன் வந்தாள் மலர். இந்தாங்க டீ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் டீ போட்டிருக்கேன், ஏதாவது குறை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிருங்க என்றாள் சிரித்து கொண்டே. ராகவனுக்கு அவன் தன் முதல் மனைவியிடமும் 2வது மனைவியிடமும் சாப்பாட்டு விஷயத்தில் குறை கூறுவது ஞாபகத்தில் வந்தது. சார், நான் போய் சமையல் செஞ்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு டிவி பாருங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, சாயங்காலம் வந்து உங்களை பார்க்குறேன் என்றாள். ராகவன் வெங்காயம் வெட்டுவது, காய்கறிகள் வெட்டுவது என்று தன்னால் முடிந்த உதவிகளை மலருக்கு செய்து கொடுத்தார். சார், இந்த மாதிரி உதவியெல்லாம் உங்கள் மனைவிக்கு செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்றவளிடம், என்ன பண்ணுறது, என் கதை கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்றார் ராகவன் கவலை தோய்ந்த முகத்துடன். எப்படியோ உனக்காவது என்னோட உதவிகள் பயன்படுதே, அது வரைக்கும் சந்தோஷம் என்றார். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வந்த மலருக்கு ராகவனே காஃபி தயாரித்து கொடுத்தார். ஐயோ சார், நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க? நானும் எவ்வளவு நேரம்தான் சும்மாவே உட்கார்ந்துருப்பது? ஆஃபீஸிலேருந்து களைச்சு போய் வரும் உனக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச சிறிய உதவி. பாவம், உங்களுக்கு தனியாக போர் அடிச்சிருக்கும். சார் வாங்க, அப்படியே காலார நடந்துட்டு வரலாம் என்றாள். சரி என்று இருவரும் பேசிக்கொண்டே அங்கு பக்கத்தில் இருந்த பார்க்கில் நடைப்பயிற்சி செய்தார்கள். அப்போது அங்கு வந்த தன் தோழியுடன் வந்த மஞ்சுளா அவர்களை பார்த்து விட்டாள். அவர்களை பின்தொடர்ந்து வந்து வீட்டையும் கண்டுபிடித்து விட்டாள். மாமா, நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்யறீங்களா? ஒரு சின்ன வயசு பெண் கூட தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்கீங்க, இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஹலோ மேடம், கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற உறவு புனிதமானது. அந்த உறவுக்கு பேர் என்னன்னு ஏற்கனவே கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் எங்கள் உறவுக்கு புதுசாக பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க என்றதும் பெரும் கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டாள் மஞ்சுளா. மோகனிடம் சென்று நடந்ததை கூறினாள் அவள். உனக்கு வீடு தெரியும் இல்லையா? ஒரு நாள் என் பெரியப்பா, சித்தப்பா, மாமா என்று உறவினர்களையும் எங்கள் கிராமத்து பெரிய மனுஷங்களையும் வர சொல்லி அவர் நடத்திய கண்கூட பார்க்க சொல்வோம் என்றான் மோகன். என்னம்மா, நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லை சார், இன்னைக்கு ஊரில் இருந்து என்னோட கணவரும் குழந்தையும் அம்மாவும் வராங்க, அதான் லீவு போட்டிருக்கேன். ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நீ சொல்லவே இல்லையே. நீங்கள் கேட்கவே இல்லையே சார். உன் குடும்பத்தினர் இங்கு வரும் நேரத்தில் நான் இங்கே இருந்தால் சரியாக வராது. அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா உனக்கு தான் தொந்தரவு. எனக்கு உதவி செய்ய போய் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். சார் இருங்க, தினமும் இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி நான் என் கணவர்கிட்ட அன்னன்னைக்கே தெரியப்படுத்திடுவேன். இங்கே நடந்தது எல்லாமே அவருக்கு தெரியும். ஓ அப்படியா என்று சற்று நிதானமானார் ராகவன். சிறிது நேரத்தில் மலரின் கணவன் கார்த்தி வீட்டிற்குள் வந்தான். வந்தவன், ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா என்று ராகவனின் காலை தொட்டு வணங்கினான். ராகவனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. மலர் கூறியதைப் போல மலரைப் போலவே அவன் கணவனும் நல்ல உள்ளம் படைத்தவன்தான். கார்த்தி, என்ன நீ மட்டும் வர்ற? அம்மாவும் சிபியும் எங்க? சிபி ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். அம்மா வாங்கி கொடுக்க அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, உன் கால் சரியா ஃபிட் ஆகலை, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, இதோ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாரு என்று அவன் சொன்னதும் மலர் தன் இடது காலில் இருந்த பிளாஸ்டிக் காலை கலட்டினாள். அப்போதுதான் தெரிந்தது ராகவனுக்கு அவளுக்கு ஒரு கால் ஊனம் என்று. திகைத்து போய்விட்டார் அவர். தன் கணவன் வாங்கி வந்த பிளாஸ்டிக் காலை லாபகமாக அணிந்து கொண்ட மலர் இது பெர்ஃபெக்ட் என்று சொல்லி அவனை கட்டிக்கொண்டாள். ஆனால் ராகவன் மட்டும் இன்னும் திகைப்பிலிருந்து மீளவில்லை. அவர் இந்த நேரத்தில் கால் ஊனமாகி பிறந்த தன் குழந்தையை நினைத்து கண்ணீர் விட்டார். அங்கிள், என்ன ஆச்சு? ஏன் அலறிங்க? அது ஒன்றுமில்லை கார்த்தி, என் காலை பார்த்ததும் சாருக்கு அவர் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே சார் என்றாள் மலர். ஆமாம் என்று தலையாட்டினார் ராகவன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே அம்மா என்று உள்ளே ஓடி வந்த 3 வயது குழந்தையை கட்டி அணைத்து கொண்டாள் மலர். பாட்டி எங்கடா செல்லம்? அதோ வர்றாங்க என்று குழந்தை கை காட்டிய திசையில் தன் பார்வையை திருப்பிய ராகவனுக்கு ஒரு நிமிடம் சுற்றும் பூமி நின்று விட்டதைப் போல இருந்தது. தன் கண்ணாடியை துடைத்து அணிந்து கொண்டு வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். ஆமாம், அது மரகதம்தான். மலரு, எப்படிமா இருக்க? என்ன இப்படி இழைச்சு போயிட்ட என்று பேசிக்கொண்டே உள்ளே வந்த மரகதமும் ஒரு நிமிடம் ராகவனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போய் சிலையாகி நின்றாள். ஹலோ சார், என்ன அம்மாவும் நீங்களும் அப்படி அதிர்ச்சியாக பார்த்துக்கிறீங்க? உங்களுக்கு எங்கள் அம்மாவை முன்னாடியே தெரியுமா? என்ன மரகதம் உங்கள் அம்மாவா? அப்போ மரகதம்
மலர் நம்ம பொண்ணா என்று அழுதே விட்டார் ராகவன். அம்மா உங்கள் கதையை ஏற்கனவே என்கிட்டையும் கார்த்திகிட்டையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் உங்களை தேடிக்கிட்டே தான் இருந்தோம். அப்போ தான் முதியோர் இல்லத்தில் உங்களை நான் பார்த்தேன். நான் உன் அப்பான்னு தெரிஞ்சிருந்தோம் ஏமா நீ என்கிட்ட சொல்லலை? சார்னு கூப்பிட்டையே. என் மகனும் மருமகளும் நம்ம உறவுக்கு பேர் என்னன்னு கேட்டப்பவே நான் நெஞ்ச நிமித்தி சொல்லியிருப்பேனே, நீ என் பொண்ணு தானே. அப்பா நான் தான் சொன்னேனே நம்ம உறவு கடவுள் கொடுத்த புனிதமான உறவுன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே உங்கள் பொண்ணுன்னு சொல்லி இருந்தா நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்து இந்த அளவுக்கு உறவுகளோட அருமையை புரிஞ்சிருப்பீங்களான்னு தெரியலை. அதனால தான் நான் சொல்லலை. இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த மோகன், மஞ்சுளா மற்றும் உறவினர்களும் ராகவனின் முதல் மனைவியின் மகள்தான் மலர் என்பதும் அவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்தது. வந்த ஊர் பெரிய மனிதர்களும் உறவினர்களும் மோகனுக்கும் மஞ்சுளாவிற்கும் அறிவுரை கூறிவிட்டு போனார்கள். மரகதம்தான் முதல் மனைவி. ராகவனிடம் அவளுக்கும் அவள் மகளுக்கும் இல்லாத உரிமையா? இதை போய் தப்பாக நினைத்து விட்டீர்களே என்று சொல்லிச் சென்றார்கள். ராகவன் தன்னிடம் வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து மோகனிடம் கொடுத்து படித்து பார்க்கச் சொன்னார். அதில் அவர்கள் குடியிருக்கும் வீடு மரகதத்தின் பெயரில்தான் இருந்தது. அந்த வீடு மரகதத்திற்கு அவளுடைய பெற்றோர்கள் கொடுத்தது என்பதும் தெரிய வந்தது. அப்பா, இத்தனை வருடம் நானும் அம்மாவும் தனியாகவே வாழ்ந்துவிட்டோம். இனிமேல் தம்பி குடும்பத்துடன் சேர்ந்து நாம் எல்லோரும் அந்த வீட்டிலேயே ஒன்றாக இருக்கலாம் என்று கூறினான் மலர். தன் தந்தையை தவறாக பேசியதை நினைத்து கூனி குறுகி போன மோகனும் மஞ்சுவும் மலரிடமும் ராகவனிடமும் மன்னிப்பு கேட்டனர். பிறகு அவர்கள் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தனர். இப்போதெல்லாம் ராகவன் மரகதத்திற்கு உதவியாக காய்கறி வாங்குவதில் இருந்து துணி துவைப்பது, சமையல் வேலைகள் என்று எல்லாவற்றிலும் பங்கெடுத்துக் கொள்கிறார். தன் கைவிட்டு போன வாழ்க்கை திரும்பவும் கிடைத்த சந்தோஷத்தில் இருந்தாள் மரகதம்.